நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டீப் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். காலையிலேயே அதனால ஒர்க் ரொம்ப பண்ணிட்டு கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு 3 முட்டை மட்டும் போட்டு ஆம்லேட் பண்ணிக்கிட்டேன். பாப்பாவுக்கு ராகி கஞ்சி வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு லஞ்சுமே ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கிடையில கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். துடைக்கிறது அந்த மாதிரியெல்லாம். ஃப்ளோர் எல்லாம் லாஸ்ட் தொடச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ஷோகேஸ்ல வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து தொடச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். லஞ்சுக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எக் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ல. அதுக்கப்புறம் பாப்பாக்குமே சிம்பிளா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ஊட்டிக்கிட்டேன். வீட்டையுமே நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இவங்க அப்பா வர்றதுக்காக தான் வெயிட்டிங். என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா பாப்பாவை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க ஒவ்வொரு ரூம்லேயும் மாற்றி மாற்றி பாப்பாவை பார்த்துக்கலாம். அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணலாம், மாப் போட்டுடலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் பிளான் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த சோஃபா எல்லாம் கொஞ்சம் நகட்டி தரேன், எப்போவுமே அதெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தானே க்ளீன் பண்ணுறேன், இந்த டைம் கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எல்லாமே நகட்டி தந்தாங்க. நான் வந்துட்டு டெய்லியுமே நீட்டா பெருக்கிருவேன். மாப்புமே அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் போட்டுருவேன். ஆனா பாருங்க, எவ்வளவு டஸ்ட் அந்த சோஃபாக்கு பின்னாடி இருந்திருக்கு அப்படின்ட்டு. சோஃபாவையுமே அப்பப்போ நான் நல்லா துணியெல்லாம் வச்சு தொடச்சி எடுக்கிறது உண்டு. ஆனாலுமே அந்த சோஃபா பின்னாடி அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு, அவ்வளோ ஒட்டரை இருந்துச்சு. என்னதான் அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணாலுமே அப்பப்போ அதை வந்துட்டு இருக்கிற இடத்த விட்டு நீக்கிட்டு ஒரு டைம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு திரும்ப வைக்கிறது நல்லது. ஏன்னா முன்னாடி பக்கம் எல்லாம் பாருங்க அப்படியே பளபளபளன்னு இருக்கும். எப்போவுமே தொடச்சி க்ளீனாக வச்சுருப்பேன். பின் பக்கம் வந்துட்டு இப்படி இருந்தது எனக்கே பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் நல்லா தானே தொடச்சிருக்கோம், நல்லா தானே வச்சுருக்கோம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பின்னாடி இவ்வளோ டஸ்ட் இருக்கதை நான் பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடியும் 1 or 2 டைம்ஸ் சோஃபா எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த டைம் எல்லாம் இவ்வளவு டஸ்ட் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மைல்டாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு ப்ரெக்னன்சி, டெலிவரி அப்படின்ட்டு கொஞ்சம் லாங் கேப் ஆகிடுச்சு. இதெல்லாம் நகட்டி க்ளீன் பண்ணுறது இப்போ தான் நடந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு சோஃபா எல்லாம் தொடச்சிட்டு இருக்கவுமே பாப்பா வந்துட்டு அழ தொடங்கிட்டாங்க, அடம்பிடிக்க தொடங்கிட்டாங்க. எப்போவுமே அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு என்னதான் வேலை வாங்குவாங்க. இன்னைக்கு என்னமோ பாப்பா வந்துட்டு என்கிட்ட ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட போகவே இல்லை. அவங்களுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாமே நம்ம நகட்டி நீக்கி வச்சாச்சு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இனி அந்த பிளான்ல இருந்து நம்ம பின்வாங்க வேண்டாம், வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நானே மாப் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக எனக்கு முடியலனாலுமே ஹஸ்பண்ட் இந்த மாதிரி மாப் பண்ணி தரதெல்லாம் உண்டு. அவங்களுக்கு வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், அதை நான் தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுமே பண்ணுவாங்க. க்ளீனாக இருக்கணும், யார் க்ளீன் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு மைண்ட் செட் உண்டு. நம்ம தான் பண்ணணும், விமன் தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. நானுமே என்ன யோசிச்சிருந்தேன்னா, முடிஞ்ச வரைக்கும் பாப்பாவை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுமே ஒர்க் போயிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும். பாப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம தான் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் முடியலை. சரி ஓகே, பாப்பாவை சீக்கிரம் தூங்க வச்சுட்டு வந்துடணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் வந்துட்டு பாப்பா கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. ஹஸ்பண்டுமே அதனால் எனக்கு வெயிட் பண்ணவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னா மட்டும் ஹெல்ப் பண்ணி தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. மற்றபடியுமே எனக்கு ஏதாவது ஒர்க் பண்ண பிடிக்கலை, இந்த ஒரு வேலை என்னால் பார்க்க பிடிக்கலை, இப்போ பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சால் அவங்க அதை பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைப் தான். எம்பத்தட்டிக் பர்சன் தான். அதாவது நம்மளோட ஃபீலிங்கை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியும் நடந்துப்பாங்க. எனக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது. நார்மலாக மாமா மாமிக்குமே அது மாதிரி தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒர்க் பிளேஸுக்கு 10 o'clock தானே போகணும் அப்படின்ட்டும் அசால்ட்டாக இருக்க மாட்டாங்க. காலையிலே 5 o'clock 6 o'clock எல்லாம் வேக்கப் ஆயிடுவாங்க. மாமாவுக்கு எங்களோட கடைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு 9-9:30 போல் தான் ரெடியாகி ஒர்க் பிளேஸ் கிளம்புவாங்க. அம்மா அப்பாவுக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது போல் தான் எனக்குமே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
ரொம்ப நேரமா அவங்களே மாப் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, சரி பாப்பா கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணாங்கன்னா, நம்மளே கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ண போனேன். அவங்க கூட படுத்து அவங்களையும் கொஞ்ச நேரம் தட்டி குடுத்து தூங்க வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க தூங்குன மாதிரியே இல்ல. கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நல்லா தூங்கிட்டேன். முழிச்சு பார்க்கும்போது டைம் ரொம்ப ஆயிருந்துச்சு. சரி என்னாச்சுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா, அவங்க வந்துட்டு நீட்டா ஹால் ஃபுல்லா மாப் பண்ணி, சோஃபா எல்லாம் அந்தந்த இடத்துல ஆல்ரெடி நாங்க போட்டிருந்த இடத்துலயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு ரூம்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாம் அங்கங்கேயா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து மிஷின் பக்கத்துல கொண்டு போட்டுருக்காங்க. போட்டுட்டு ஊஞ்சலையுமே அதோட இடத்துல ஃபிக்ஸ் பண்றதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா நான் அவங்க கிட்ட போயிட்டு, "பாப்பா தூங்கிட்டாங்க. இனிமே நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்கன்னு" சொன்னேன். ஆனா அவங்க அத எதையுமே காதுல வாங்கல. 2 பேருமே சேர்ந்து பண்ணிட்டோம் அப்டின்னா, சேர்ந்தே தூங்க போயிரலாம். "நீ மட்டும் தனியா எதுக்கு பண்ணிட்டு இருக்கணும்?" அப்டின்னாங்க. முன்னாடி வந்துட்டு நாங்க இந்த மாதிரி தான். 2 பேருமே சேர்ந்து தான் வீடெல்லாம் கிளீன் பண்ணுவோம். தனியா பண்ணோம்னா, ஒரு ஆளே பண்ணிட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும் அப்டிங்கிறதுக்காக, தனியாலாம் ரொம்ப பண்ண விட மாட்டாங்க. என்னைக்காவது அவங்களுக்கு லீவ் இருக்கிற டைம் இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் எல்லாம் நாங்க பார்த்துப்போம். வெளியவும் போவோம். அட் த சேம் டைம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கிளீனிங்க்குன்னு நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் பண்றதுக்கு. ரொம்ப பெரிய வேலை மாதிரியே தெரியாது. ஃபன் பண்ணிட்டே பண்ணி முடிச்சுருவோம். ஒரு நாள் இந்த மாதிரி மேல வீட மட்டும் கிளீன் பண்ணோம் அப்டின்னா, இன்னொரு நாள் டைம் கிடைக்கும்போது நெக்ஸ்ட் வீக்ல இல்ல அதுக்கு அடுத்த வீக்ல வந்துட்டு கீழ போய் எல்லா ரூம்ஸையும் கிளீன் பண்ணிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி தான் எப்பவுமே பண்ணுவோம். நான் மட்டும் மாப் பண்ணேன்னா, நான் வந்துட்டு 1 ஆர் 2 டைம்ஸ் தான் 2 தண்ணி தான் மாத்துவேன். மாத்தி மாப் பண்ணிட்டு அப்படியே போயிருவேன். ஹஸ்பண்ட் மாப் பண்ணாங்கன்னா 2, 3 தடவ தண்ணி எடுத்து 3, 4 தடவ கூட பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது கிளீனா இருக்கிற வரைக்குமே, கிளீனா இருக்குன்னு தோன்ற வரைக்குமே அவங்க வந்துட்டு அத கிளீன் பண்ணுவாங்க. ஈவினிங்ஸ்ல பாப்பாவ வந்துட்டு கீழ டோர திறந்து உட்கார வச்சுட்டு, பாய் ஏதாவது போட்டு உட்கார வைப்பேன். வச்சுட்டு இந்த மாரி பார்க்கிங் ஏரியா எல்லாம் நான் சும்மா தண்ணி மட்டும் ஊத்தி விடுவேன். டெய்லியுமே கிளீன் பண்றதுனால இந்த இடத்துலலாம் ரொம்ப நேரம் இருந்து தேய்ச்சு கழுவணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா தண்ணி தான் ஊத்தி விடுறது உண்டு. இன்னைக்கும் அந்த மாதிரி தான். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்தி அப்படியே கிளீன் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா கீழ இன்னைக்கு எந்த வேலையுமே பார்க்கல. ஆல்ரெடி கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. ஏன்னா கிச்சன், கவுண்டர் டாப் அப்படின்ட்டு ஒரு இடம் விடாம எல்லா இடமுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணி தொடச்சு அப்படி நீட்டா வச்சிருந்தேன். மிக்ஸி, இந்த அடுப்பு எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணிட்டேன். இது நான் இப்போ ரீசெண்டா ஆன்லைன்ல வாங்கியிருந்த செராமிக் ஜாரும், கிளாஸ் கண்டெய்னரும் தான். இதையுமே வாஷ் பண்ணி கவுத்தி வச்சாச்சு. இனி அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா இல்ல காயலனாலுமே நல்லா துணி வச்சு தொடச்சு எடுத்தோம்னா நீட்டா தண்ணி இல்லாம அழகா வந்துரும். எனக்கு கவுண்டர் டாப்ல வந்துட்டு எல்லாமே எடுத்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கிறது பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீட்டா தான் வச்சிருப்பேன். இருந்தாலுமே டெய்லி எல்லாம் கவுண்டர் டாப் கழுவுறது கிடையாது. வீக்லி ஒன்ஸ் தான் கழுவுவேன். நைட்டுக்கு சாப்பாடு வாங்க போனவங்க அப்படியே எனக்கு இந்த தேன்குழல் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்துட்டு கருப்பட்டி தேன்குழல். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். அதுக்காக இந்த தேன்குழல் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டு நின்னு குக் பண்ணோம்னா அதுவுமே டயர்டா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஓரளவு நல்லாவே வேலை பார்த்துருக்கு. ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடி பாப்பாவையுமே கையில வச்சுட்டு தான் சின்ன சின்னதா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனாலயோ என்னமோ அவங்க வந்துட்டு சாப்பாடு வெளிய இருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு எனக்காக வாங்கிட்டு வந்த கருப்பட்டி தேன்குழலையும் 2 பேருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிக்கவும் பாப்பா அகைன் முழிச்சுட்டாங்க. திரும்ப வந்துட்டு 2 பேரும் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அதுக்கப்புறமா தான் தூங்குற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேளை அவங்க ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. இல்லன்னா நான் இதெல்லாம் தனியா பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நம்ம எடுக்கிற பொருள எடுக்கிற இடத்துல அப்பப்பமே வச்சுட்டோம் அப்படின்னா, பெரிய அளவுக்கு டர்ட்டி ஆகாது. அதுக்கப்புறம் அப்பப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி டீப் கிளீனிங் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.